ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்ரீநிதி காலேஜுங்க, அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். காலைல ஸ்ரீநிதிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டு ஜாம் கொடுத்து விட்ருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் பட்டாணி குழம்பு வச்சுருந்தேன், உருளைக்கிழங்கு போட்டு. அது போக அப்பளம் வறுத்து கொடுத்து விட்ருக்கேங்க. இந்த ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தி பத்ரின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. இது வந்து நார்த் இந்தியன் செய்கிறது. நம்ம தீபாவளிக்காக ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஒரு ரொம்ப நாள் ஃபேமிலி கொடுத்துருந்தாங்க. அதுதான் இது. இன்னைக்கு வந்து செமஸ்டரோட அவுட்ஃபிட் இன்னைக்கு தானே. 6 மாதம் படித்தது இன்னைக்கு எழுதுற எல்லாரும் ஸ்ரீநிதிக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. ஸ்ரீமா, ஆல் தி பெஸ்ட்டாக தாங்க, நல்லா எழுதிக்கோ. சரியா? சரி, ஓகே, பை 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 பை. ஆமாங்க, இன்றைக்கி ஸ்ரீநிதிக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் எக்ஸாமு. எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள், ஃபுல்லாக நல்லபடியாக எழுதி வரட்டும். நம்ம காக்கா குருவிங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேங்க. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. காலையிலேயே லைட்டான வெயிலோட மழை பெஞ்சிட்டே இருந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வெயில் தெரிஞ்சோன்னே சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீநிதி கிளம்பிட்டாப்பிள்ளைங்க. நம்ம காக்கா குருவிங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. குருவிங்கள்லாம் வந்து சாப்பிட்றக்கு ரெடி ஆகிட்டு இருந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பூனை எங்கேருந்தோ வழி தவறி வந்துருச்சுங்க. வந்தங்காட்டி என்ன ஆகி போச்சுன்னா குருவிங்கெலாம் வந்து எங்கிட்ட ஒரே சவுண்டு. அவர் வந்து சாப்பிட்றக்கு ஏறி உட்காந்துட்டாராமா, அதனால ஒரே சவுண்டு. நானும் அவரும் பூனை முடிக்க விட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா தினையெல்லாம் கொண்டு போய் வச்சாச்சு. நம்ம காக்கா ரெகுலர் காக்காவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தினையெல்லாம் குருவிங்களுக்கு செட் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, மாவாட்டி வைக்கணும். அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஊருக்கு போனங்காட்டி மாவாட்டாமல் இருந்தேன். அவருக்கும் வீட்டில் காஃபி கொடுத்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அனிமல் பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சியோட இதை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு எனக்கு நிறைய வேலை கிடக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து மிஷினில் துணி போட்டு விட்டேங்க. எல்லா வீட்லேயும் இப்படி தான் காலையில் பரபரன்னு ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வேலை ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.